கோஷி வாழைக்காவா மிளகாவா? மழை பெய்யுதுல்ல, அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி பஜ்ஜியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா மிளகாவும் வாழைக்காவும். அதனால் பஜ்ஜி மாவு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் வந்து கார மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கோம்ல அதுக்காக. அப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் பஜ்ஜி போட்டு பாருங்கள், பஜ்ஜி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறுமனே அந்த மிக்ஸை மட்டும் போடாமல் அப்புறம் வாழைக்காவை தோல் சீவி எடுத்துக்கலாம். நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு பாதி வாழைக்காய் மட்டும் கட் பண்ணி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகாவை கட் பண்ணி நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுவேன். அதில் இருக்கிற அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போடுவேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்ல. அப்புறம் பஜ்ஜி நல்லா துவச்சி எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், நிஜமாலுமே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இங்கே ஒரு பக்கம் பஜ்ஜி போட்டுகிட்டே இருக்கிறப்ப வெளியில் மழை அடி தூள் தம்சம் பண்ணிகிட்ருக்கு. காலையிலேருந்து அப்படியே இப்படி தான் இருக்குது. உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பஜ்ஜி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அழகாக எடுத்துக்கலாம். மிளகா பஜ்ஜி ரெடி. நான் இது ஷார்ட்ஸ் போகிற நேரமும் இந்த பஜ்ஜி செய்கிற நேரமும் ஒன்றா தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸி ஸ்நாக்ஸு. கூடவே வெங்காய பஜ்ஜியும் காம்ப்ளிமெண்ட்டாக போட்டு கொடுத்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக முடிச்சாச்சு. உங்களுக்கு என்ன பஜ்ஜி பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.